ஊழியத்துக்கு என்று தெரிந்து கொண்ட உங்களுடைய பிள்ளைகளை ஏசப்பா நீங்க ஆசீர்வதிங்கப்பா, ஆசீர்வதிங்கப்பா. அவங்களுக்கு ஒரு நன்மை குறைபடக்கூடாது ஏசப்பா. உங்களுடைய பிள்ளைகளை வல்லமையா எடுத்து பயன்படுத்துங்கப்பா ஏசப்பா. எந்தெந்த கிராமங்கள்ல போய் ஏசப்பா சுவிசேஷம் சொல்ல போறாங்களோ ராஜாவே, அந்தந்த கிராமங்கள்ல ஒரு எழுப்புதலை கிரியை போடுங்க ஏசப்பா. பற்றி பிடிக்கட்டும் ராஜாவே. அப்பா எல்லா கிராமத்துல இருக்கிற ஜனங்களா ஏசப்பா உண்மை அறிந்து கொள்ளணும்ப்பா. ஒரு எழுப்புதல் தீயை போடுங்க ராஜாவே ஏசப்பா. எல்லா கிராமத்துல இருக்கிற ஜனங்கள் ஏசப்பா உங்களுடைய அதிசயங்களை அற்புதங்களை காண செய்யுங்க ஏசப்பா. உங்களுடைய நிச்சயமார்களை கொண்டு நீங்க வல்லமையா ஏசப்பா வல்லமையா இறங்கி செயல்படுங்க ராஜாவே. ஒவ்வொரு மிஷனமார்களின் சுவிசேஷ ஊழியர்களையும் பரிசுத்தப்படுத்துங்க ஆவியானவரை, பரிசுத்தப்படுத்துங்க ஆவியானவரை. கனி உள்ள வாழ்க்கை வாழணும்ப்பா, நச்சாட்சி பெற்றவர்களாய் வாழணும்ப்பா, நற்குணமானவர்களாய் மாறணும் ஏசப்பா. ஏசப்பா என் தகப்பனை உங்களுடைய ஊழியம் செய்கிற உங்களுடைய பிள்ளைகளை நீங்க ஆசீர்வதிங்கப்பா. அவங்க போற போக்கையும் வரத்தையும் ஆசீர்வதிங்க ராஜாவே. ஏசப்பா என் தகப்பனை உங்களுடைய பிள்ளைங்க எங்கெல்லாம் ஊழியம் செய்யறாங்களோ, எங்கெல்லாம் சுவிசேஷம் சொல்ல போறாங்களோ ஏசப்பா, அந்த இடங்கள்ல ஏசப்பா கர்த்தர் இறங்கி, கர்த்தருடைய ஆவியானவர் இறங்கி வல்லமையாய் கிரியை செய்வீராக ராஜாவே. உங்களுடைய வல்லமை வெளிப்படணும் ராஜாவே. ஏசப்பா கிராமத்துல இருக்கிற எல்லா ஜனங்களும் ரட்சிக்கப்படணும்ப்பா. நார்த் இந்தியால ஒரு பெரிய எழுப்புதல் கிரியை போடுங்க ராஜாவே. அது பற்றி பிடிக்கட்டும் ராஜாவே. ஏசப்பா என் தகப்பனே அங்கண்ணா ஏசப்பா அங்க நடக்கிற காரியங்களை கர்த்தர்களுக்கு வெளிப்படுத்துவீராக ராஜாவே. ஏசப்பா என் தகப்பனே அங்க இருக்கிற ஜனங்களுக்குள்ள எழுப்புதல் அக்கினியை போடுங்க ராஜாவே. எங்களுடைய செவிகள் அதை கேட்க கிருபை செய்யுங்கப்பா. ஏசப்பா நீங்க அப்படி செய்கிறதுக்காக நன்றி ராஜாவே. ஏசப்பா ஊழியம் செய்கிறவர்களை ஆசீர்வதிங்க ராஜா. அவங்களோட குடும்பத்தை ஆசீர்வதிங்க, அவங்க பிள்ளைங்களோட படிப்பெல்லாம் ஆசீர்வதிங்கப்பா. மேல் படிப்புக்கு தேவையான பண தேவைகள் எல்லாவற்றையும் சந்திங்கப்பா. அவங்களுடைய வாகன தேவையா இருந்த வாகன தேவைகள் எல்லாம் கர்த்தர் சந்தி தரலுங்கப்பா. ஏசப்பா அவங்க ஊழியம் செஞ்சுட்டு வரும்போது போக்கையும் வரத்தையும் பாதுகாத்து கொள்ளுங்க தெய்வமே. ஏசப்பா என் தகப்பனை எந்த ஒரு விஷ பூச்சிகளோ ஜந்துக்களோ ஏசப்பா பிள்ளைகளை அணுகாதபடி எல்லா சத்துரோட கண்ணிக்கும் துன்மார்க்கருடைய கண்ணிக்கும் விலைக்கும் உங்க பிள்ளைங்களை ரத்த கொட்டைகளை மறைத்து பாதுகாத்து கொள்ளுங்க ஏசப்பா. உங்களுடைய ஊழியம் செய்கிற பிள்ளைகளை நீங்க ஆசீர்வதிங்கப்பா, ஆசீர்வதிங்க, பாதுகாத்து கொள்ளுங்க, பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. உங்க ரத்த கொட்டைகளை மூடி மறைத்து பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. வல்லமையா எடுத்து பயன்படுத்துங்க. ஆசீர்வதிங்க, ஆசீர்வதிங்க. அப்படி செய்கிறதுக்காக நன்றி, நன்றி, நன்றி ஏசப்பா, நன்றி ஏசப்பா.